தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு எனத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கடந்த சில நாட்களாக சங்கீத புஸ்தகத்திலிருந்து அநேக வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் நடக்க பண்ணினீர், நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, செழிப்பான இடத்திற்கு நாம் வர வேண்டுமேனால் அதற்கு முன்பதாக மனுஷரை சில சமயங்களில் ஆண்டவர் நம்மேல் நடக்க பண்ணுவார். ஒரு அம்மா கேட்டாங்க ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்கள் பிள்ளைகள்லாம் நாங்கள் சொன்னபடி கேட்க மாட்டேன்றாங்க பாஸ்டர். இந்த காலத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு எத்தனை காரியத்தை கற்றுக் கொடுத்தாலும், எத்தனை காரியங்களுக்கு மாதிரியாக இருந்தாலும், சில சமயங்களில் பிள்ளைகள் அப்பா சொல்கிறத அம்மா சொல்கிறத கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். ஆகவே அப்படிப்பட்ட சமயத்தில் நமக்கு கஷ்டமான ஒரு காரியம், நம்ம பிள்ளைகளே நம்ம சொன்ன மாதிரி கேட்கலையே, நம்ம பிள்ளைகளே நம்ம தலையில் மேலே நடக்கிறது போல இருக்கிறது என்று சொல்வார்கள். இதே போல் நாம் இருக்கிற சமுதாயத்தில் சில ஆட்கள் நம்ம நடக்கிறது போல் நம்ம டாமினேட் பண்ணுற மாதிரி, நம்ம மேற்கொள்கிறது மாதிரி சில சமயங்களில் நாம் அதை பார்க்கலாம், அதை காணலாம், அதை அனுபவிக்கலாம். சில சமயங்களில் ஆண்டவர் கூட அனுமதிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நாம் எப்படி பொறுமையாக இருக்கிறோம்? நாம் நம்முடைய தகுதிக்கு மேலே நமக்கு எத்தனையோ, நாம் எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போது கூட சிலர் நம்ம மேலே இல்லாத பொல்லாத காரியத்தை சொல்லி நம்ம மேலே நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். மனுஷரை சில சமயங்களில் ஆண்டவர் நம்மில் நடக்க சில சமயங்களை அனுமதித்தாலும் அதற்கு நாம் பொறுமையோடு அடிபணிந்து நாம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி நமக்கு செழிப்பான இடத்துல நம்ம கொண்டு வந்து விடுவார். ஆகவே அன்றைக்கு ஜனங்கள் ஏற்றிருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள், ஆட்கொண்டார்கள், தலையின் மேல் நடப்பது போல அவருடைய காட்சி அளித்தார்கள். ஆனால் பொறுமையோடு இருந்த பொழுது கர்த்தர் காலம் வந்த போது அவருடைய கையிலிருந்து அவளை காப்பாற்றினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு மனுஷர்கள் உங்கள் தலையின் மேல் நடக்கிற மனுஷருடைய மத்தியிலையும் கர்த்தருடைய கையில் உங்கள் வாழ்க்கை விட்டு கொடுக்கும்போது அவர் கையிலிருந்து கர்த்தவங்களை தப்ப வைப்பார். அதுக்கப்புறமா சங்கீதக்காரர் சொல்கிறாரு, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நம்பர் 1, செழிப்பான இடத்துக்கு வர்றதுக்கு முதலாவது நாம் மனுஷரை ஆண்டு நம்ம நடக்க அனுமதிப்பார். ரெண்டாவது, தீயின் அனுபவத்தை கடக்கிறதுக்கு கர்த்தர் அனுபவிப்பார். தீயின் அனுபவம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தாங்கள் செய்யாத தவறுக்காக தாங்கள் செய்வித்த ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு முன் வந்த போது கொடுக்கப்பட்ட கொடிய தண்டனை அக்கினி சூளை. இதற்காக தேவனுக்காக வைராக்கியம் என்பதற்காக தேவனை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி அன்றைக்கு பாபிலோன் தேசத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்ததுனால அவள் கிடைத்த பெரிய பனிஷ்மெண்ட் அக்னியில் போட்டாங்க. அக்னியை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது 3 பேர் மத்தியிலே 4வது நபராக உலாவி அவர்களை காப்பாற்றினாரே. செழிப்பான இடத்திற்கு வருவதற்கு முதலாவது அவள் கடந்து வந்த பாதை மனுஷரை தலைமை நடக்க பண்ணினார். 2வது தீயை கடந்து வந்தார்கள். 3வது அவள் கடந்து வந்த பாதையை வாசித்து பார்க்கும் பொழுது அக்னியும் மட்டுமல்ல, நாங்கள் மனுஷரை தலைமை நடக்க பண்ணி தீயையும் அப்புறம் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தண்ணீரின் பாதை என்று சொல்லுவோமே, ஆனால் இன்னொரு விதத்தை சொல்லலாம், கண்ணீரின் பாதை என்று சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாருடைய கண்ணீரை கண்டபோது கண்ணீரை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அண்ணாவுடைய வாழ்க்கையிலையும் கண்ணீரையும் தண்ணீரையும் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். லிட்டரல் மீனிங்களை பார்க்கும் பொழுது செங்கடலை கடக்கும்படி கிருபை செய்தார். யோர்தானுடைய தண்ணீரையும் கடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். செழிப்பான இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு மனுஷரை தலையின்மை நடக்க பண்ணலாம். அக்னி சோதனை கடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். பொறுமையாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். மே காட் பிளஸ் யூ. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீ, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீ.